போன்ஸ் டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவில் காமனஸ்ட் ப்ராப்ளம் இப்போ போன் டென்சிட்டி தான். ஸோ ரீசன் வந்து ஒன்று செடன்ட்ரி லைஃபு, செகண்ட் வந்து சன்லைட்டே இல்லாமல் இருக்கிறது. எல்லாமே இப்போ இன்டோர்ஸ்லேயே இருக்கிறது ஜாஸ்தி, ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி, மொபைல் டைம் ஜாஸ்தி, வெளியில் சன் படுற மாதிரி இருக்கிறது கம்மி. ஸோ ஆஸ்டியோபொரோசிஸுங்கிறது 40 இயர்ஸுக்கு மேலே இந்தியாவில் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் 2 விட்டமின்ஸ் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று B12, இன்னொன்று விட்டமின் டி. இந்தியாவில் ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய 2 விட்டமின் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12. ஸோ இது மட்டும் மேபி இயர்லி ஒன்ஸோ இல்லை அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸோ நீங்கள் விட்டமின் டி லெவல் பார்க்கணும். அது 20க்கு மேலே எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மாத்திரைகள் இருக்குது. அது சரி பண்ணதுக்கப்புறம் ஐ திங்க் யூ ஹாவ் டு மெயினாக வாக்கிங் அண்ட் சன்ஷைன், இந்த 2 டெஃபினட்டாக இருக்கணும் சார். இது இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபொரோசிஸ் கம்மியாயிடும், போன் டென்சிட்டி நல்லாயிருக்கும். பட் ஹானஸ்ட்டாக இப்போ எங்களுக்கு வர எல்லா பேஷண்ட்டுமே போன் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் உளுந்த உடனே போன் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ போன் டென்சிட்டி மட்டும் நல்லா இருந்தானா உளுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இன்றைக்கி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது ப்ரிவென்டிவ் மெடிசன். நோய் வர தடுக்கக்கூடிய எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதில் ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும்னா போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும். போன் டென்சிட்டி நல்லா இருக்கணும்னா விட்டமின் டி நார்மலாக இருக்கணும். விட்டமின் டி நார்மலாக இருக்கணும்னா சன்ஷைனில் போகணும். அப்புறம் அந்த போனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும்னா வாக்கிங் போகணும். ஸோ இது 2 தான் சார். திஸ் இஸ் போன் டென்சிட்டோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு டெஸ்ட்டு தான். அது விட்டமின் டி பண்ணிட்டோன்னா நமக்கு போன் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து 80 வயசுக்கு மேலே அதிகமாக பார்க்குற ஒரே ஃப்ராக்சர் ஹிப் ஃப்ராக்சர் தான். அண்டு அது 80 வயசில் விழுந்தால் கூட ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கணும்னா இப்போ ப்ரிவென்டிவாக நம்ம இருக்கணும். டி லெவல் அண்ட் வாக்கிங் சார். இது 2 போதும் சார்.